ஒரு ஸ்கூல் படிக்கிற பையனையோ பொண்ணையோ கூப்பிட்டு உனக்கு தெரிஞ்ச ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் நேம் என்ன அப்படின்னு கேட்டால் காந்திஜி, நேரு, பகத்சிங், சுபாஷ் சந்திர போஸ் இவங்கள தான் சொல்லுவாங்க. ஏன் கூகுள் கிட்ட கேட்டாலும் கூகுளும் அதான் காட்டும். கூகுளில் போயிட்டு ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் போட்டிங்கன்னா 1857 ரிவால்ட் தான் காட்டும். ஆனால் அது ஃபர்ஸ்ட் வார் கிடையாது. 1750லேயே ஒருத்தர் பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணியிருக்காரு. அதுவும் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவர் தான் ஃபர்ஸ்ட் ஃப்ரீடம் ஃபைட்டர் ஆஃப் இந்தியாவும் கூட. ஆனால் எத்தனை பேருக்கு அவரை தெரியும் அப்படின்றது எனக்கு தெரியல. அவர் தான் மாவீரன் அழகு முத்துக்கோன். இந்த வீடியோவில் இவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். இவரை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும். 17-18ஆம் நூற்றாண்டு யார் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா விஜயநகர பேரரசும் மதுரை நாயக்கர்களும் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க. மதுரை நாயக்கர்களுக்கு கீழே ஒரு பகுதியும் பாளையங்களாக பிரித்து அதுக்கு ஒரு தலைவரை நியமனம் பண்ணி ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க. அந்த பாளையக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மக்கள்கிட்ட வரியை வாங்கி 3ல் 1 பங்கு அவங்க எடுத்துக்கிட்டு மீதி பங்கு வந்து மதுரை நாயக்கர்களுக்கு கொடுப்பாங்க. இதுதான் வழக்கம். ஆட்சியும் நல்லாட்சியாக தான் போயிட்டு இருந்தது. நேர்மையாக தான் ஆண்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ ஆற்காடு நவாப் வந்து பிரிட்டிஷ்கிட்ட வந்து கடன் வாங்கியிருப்பாங்க. அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாத காரணத்தினால ஆற்காடு நவாப் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பாளையக்காரர்களுடைய வரியை நீங்கள் வாங்கிக்கோங்க, அதுக்கு நாங்கள் உதவுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்க்கு வந்து ஹோப் கொடுத்துருவாங்க. அதனால பிரிட்டிஷ் வந்து ஒரு பாளையமாக போய் வரி கலெக்ட் பண்ணுவாங்க. சரி, அழகு முத்துக்கோன் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் கட்டாலங்குளம் அப்படின்ற ஒரு பகுதியை ஆட்சி செஞ்சுட்டு வந்தார். அவருடைய அப்பா வந்து ஒரு குறுநில மன்னராக இருந்தார். அவர் வந்து ஒரு போரில் இறந்துடுவார். அவர் இறக்கும்போது மாவீரன் அழகு முத்துக்கோனுக்கு வந்து 22 வயசு. ஏன் நான் எல்லாமே அழகு முத்துக்கோன் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அவங்க குடும்ப பேரே வந்து அழகு முத்துக்கோன் தான். அதனால தான் இவருக்கு வந்து அழகு முத்துக்கோன் அப்படின்னு வச்சுட்டு அவங்க தம்பிக்கு வந்து சின்ன அழகு முத்துக்கோன் அப்படின்னு வச்சுருப்பாங்க. கட்டாலங்குளத்துக்கு ஆட்சியாளராக மட்டும் இல்லாமல் எட்டயபுரம் மன்னருக்கு இராணுவ தலைவராகவும் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் திருவிதாங்கூரை சேர்ந்த ஜெகவீரராம பாண்டிய எட்டப்பன் அப்படின்ற ஒரு மன்னருக்கு ரொம்ப நெருங்கிய நண்பராகவும் இருந்தார். இவர் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தப்போ பிரிட்டிஷ் வந்து வரி கேட்பாங்க. ஏன் தாய் நாட்டுக்கு நான் ஏன்டா உனக்கு வரி தரணும், நீ யார் என்கிட்ட வரி கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லி கோவமாக பேசிடுவார். அதுக்கு பிரிட்டிஷ்க்கு வந்து பயங்கரமாக கோவம் வந்துடும். உடனே வந்து பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மருதநாயகத்தை வந்து அனுப்பி விடுவாங்க போருக்கு. மருதநாயகம் யார் அப்படின்றது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஆரம்ப காலத்தில் பிரிட்டிஷ்க்கு வந்து ஆர்மி ஆஃபீஸராக இவர் வேலை செஞ்சுருப்பார். ரொம்பவே விசுவாசமாக தான் இருந்திருப்பார். பிற்காலத்தில் பிரிட்டிஷ் பண்ணுறது பிடிக்காம அவருக்கு அகெயின்ஸ்டாக கிளர்ச்சி பண்ணியிருப்பார். அதனால பிரிட்டிஷ் வந்து இவரை கொண்டு இருப்பாங்க. கமல் சார் கூட மருதநாயகம் அப்படின்னு ஒரு படம் எடுத்தார். அன்ஃபார்ச்சுனேட்டாக அது இன்னும் ரிலீஸ் ஆகலை. இவரை பற்றி இன்னொரு வீடியோவில் நான் தனியாக சொல்கிறேன். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா அழகு முத்துக்கோனுக்கு எதிராக வந்து போர் நடத்த ஆரம்பிக்கிறாரு. அந்த போரில் அழகு முத்துக்கோனோட வலது காலில் சுட்டுறாங்க. அப்போவுமே அவர் கண்டினியூஸாக 3 மணி நேரம் சண்டை போட்டிருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் வந்து இவரை கைது பண்ணிடுறாங்க. இவர் கூட தளபதிகள் 6 பேரையும் 248 வீரர்களையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. நடுக்காட்டூர் அப்படின்ற இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் பீரங்கி முன்னாடி நிற்க வைக்கிறாங்க. பீரங்கி முன்னாடி நிற்க வச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நீ வரி கட்டணும், இல்லைன்னா மன்னிப்பு கேட்கணும். இது 2த்தில் நீ எது பண்ணாலும் உன்னோட உயிர் வந்து தப்பிச்சிடும், இல்லை அப்படின்னா இங்கே உன்னோட உயிர் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. உயிர் போயிடும் அப்படின்றது தெரிஞ்சுமே இவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னால் மன்னிப்பும் கேட்க முடியாது, வரியும் கட்ட முடியாதுன்னு சொல்கிறாரு. அவர் கண்ணு முன்னாடியே அவருக்கு பயத்தை உண்டாக்குறதுக்காக 248 வீரர்களுடைய கையை வெட்டுறாங்க. அப்பயும் அவர் முடியாது அப்படின்னு தான் சொல்கிறாரு. ஃபைனலாக இவரையும் 6 தளபதிகளையும் இறக்கமே இல்லாமல் பீரங்கியால் சுட்டு தள்ளுறாங்க. இவர் நினச்சிருந்தாருன்னா சுயநலமாக யோசிச்சிருக்கலாம், வரி கட்ட முடியாதுன்னு சொல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை மன்னிப்பு கேட்டிருக்கலாம். ஆனால் இவர் அதை பண்ணலை. நம்ம மண்ணுக்கு வந்து நம்மளை ஒருத்தன் கேள்வி கேட்குறான் அப்படின்னா நம்ம கேட்காம வேற யார் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி தைரியமாக எதிர்த்து கேட்டு நாட்டுக்காக உயிரையும் கொடுக்குறாரு. நான் இன்னும் வருத்தமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவரை பற்றி சில பேருக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. இவருடைய வரலாறு மறைக்கப்பட்டதாக தான் இருக்குது. அது ஏன்னு தான் ஒன்றுமே புரியல. நான் படித்த வரைக்கும் கூட ஸ்கூல் புக்ஸில் நான் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை. இப்போ இருக்கிற ஸ்கூல் புக்ஸில் இருக்கா அப்படின்னு கூட தெரியல. பூலிதேவராக இருக்கட்டும், வேலு நாச்சியாராக இருக்கட்டும், அழகு முத்துக்கோன் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப முன்னாடியே வந்து பிரிட்டிஷ்க்கு எகென்ஸ்டாக போராடி இருக்காங்க. அப்படியே கொடுத்துருந்தாலும் ஏதோ ஒரு பேஜில் குட்டி பேராகிராஃபாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸ்கூல் புக்ஸில் தமிழர்களுடைய வரலாறை வந்து இன்னும் நிறைய கொடுக்கணும். ஸ்கூல் பசங்க மட்டும் இல்லாமல் பெரியவங்களும் இதை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். அதனால தான் இந்த வீடியோ பண்ணேன். இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு அழகு முத்துக்கோன் யாருன்றது தெரிஞ்சிருந்தா எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள்.